பொண்டாட்டிய ஒரு குட்டி பையன் அவருடைய சுட்டித்தனத்து மூலமா கலக்கிட்டு வராரு. அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஒரே ஒரு வீடியோ மூலமா ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனவங்கல இவரும் ஒரு நபருங்க. அதாவது இது வரைக்கும் டிவி சேனல் ரிப்போர்ட்டர்ஸா வச்சு பல பேர் செஞ்சிருப்பாங்க. அந்த எல்லா ட்ரால்ஸையுமே மிஞ்சுற அளவுக்கு இவருடைய மழலை பேச்சு மூலமா ஒரே ஒரு வீடியோ மூலமா செம்மையா கலக்கிட்டாரு. எந்த அளவுக்கு ரிப்போர்ட்டர்ஸை கலாய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கலாய்ச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப காமெடியாவும் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்படி ரிப்போர்ட்டர்ஸை கலாய்ச்சத அவங்களே ரொம்பவே என்ஜாய் பண்ணி இவரை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு பர்டிகுலர் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் வேல்ராஜ் இந்த மாதிரி என்ன கண்டென்ட்டோ அதுக்கு ரிலேட்டடா காமெடியா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். வேல்ராஜ் அப்படின்ற ஒரு நேமை வச்சு அதே மாதிரி தன்ராஜ் அண்ட் சரண்யா இவங்க ரெண்டு பேருடைய ஒரிஜினல் ப்ளூப்பர் வீடியோவும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டாரு இந்த குட்டி பையன். நம்ம எல்லாருக்குமே தாங்க குட்டி பையன். ஆனா நிறைய பேர் இவரை ராக் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க. ஆமாங்க, இப்போ தமிழ்நாட்டோட சுட்டித்தனமான ராக் ஸ்டாரா வலம் வந்துட்டு இருக்கார் ரித்து. இவருடைய ஃபுல் நேம் ரித்விக். இவருடைய சேனல் நேம் பாத்தீங்கன்னா ரித்து ராக்ஸ். இவர் இந்த அளவுக்கு எல்லாரும் முன்னாடியே பிரபலமா இருக்காரு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பேக் போனா இருக்கிறவங்க இவங்க அப்பா அம்மா தாங்க. ஆமாங்க, இவங்களுடைய அப்பா நேம் ஜோதிராஜ், அம்மா நேம் ஆயிஷா. இவங்க அப்பா ஜோதிராஜ் தான் இவருடைய கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர், கேமராமேன் இப்படி எல்லாம் சொல்லலாம். இவங்க அம்மா இவருடைய காஸ்டியூம் டிசைனருங்க. இந்த ரிப்போர்ட்டர் வீடியோல சரண்யா அப்படின்ற ஒரு லேடி கேரக்டர் வந்திருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாம இது வரைக்கும் இவர் போட்டிருக்க இந்த 8 வீடியோலயும் பண்ணியிருந்த லேடி கெட்டப் எல்லாமே ரித்து தானாங்க. இப்படி இவருக்கு காஸ்டியூம் டிசைனரா இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுடைய அம்மா தானா. அந்த காஸ்டியூம்ஸ் கூட வெளியே இவருக்காக தேடி கண்டுபிடிச்சு வாங்கலையாம். இந்த லாக்டவுன் இருந்ததுனால இவங்க அம்மா ஆயிஷாவுடைய ட்ரெஸ்ஸஸ் தான் ஆல்டர்னேட் பண்ணி போட்டிருக்காராம். இது எல்லாமே இவங்க அப்பா அம்மாவுடைய ஐடியாவா இருந்தாலும் அப்பா என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த டயலாக் டெலிவரியை ரொம்ப அழகா கொடுத்ததுனாலதான் இவர் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு. இப்ப இவரு அவங்க அப்பா அம்மாவோட சேனல்ல தான் இருக்காரு. அதுக்கு காரணம் நிறைய சேனல்ஸ்க்கு தொடர்ந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா இவர் பிறந்தது இப்ப படிக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல இவரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாராம். என்னதான் நாட்டி பையனா இருந்தாலும் ரொம்ப அடம் பிடிக்க மாட்டாராங்க. ஒரு விஷயம் சொன்னா ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்பாராம். அவங்க அப்பா ஜோதிராஜ் பாத்தீங்கன்னா மீடியால தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் ஏடியா தான் இருக்காராம். அது மட்டும் இல்லாம இவர் நிறைய சேனல்ஸ்லயும் வேலை பார்த்திருக்காராம். அப்படி வேலை பார்க்கும் போதுதான் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காராம். அதனால ரிப்போர்ட்டர்ஸோட வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் இவருக்கு தெரியுமா. இவருக்கு காமெடிஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே நினைச்சுதான் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காராம். இந்த சேனலை இவங்க லாக்டவுன்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேர் சேர்ந்து மட்டும் தான் இப்ப வரைக்கும் இந்த சேனலை ரன் பண்றாங்க. இந்த ஐடியா இவங்க அப்பாக்கு எப்படி வந்தது, அதாவது நம்மளுடைய பையனையே பொண்ணா மாத்தலான்ற ஐடியா இவங்க அப்பாக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த லாக்டவுன்ல நம்மளும் எங்கேயும் போக முடியாது, அவங்களும் இங்க யாரும் வர முடியாது, சரி அப்ப இவனை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லிதான் இவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணாங்களாம். அது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் எதிர்பார்க்கலாம். நிறைய ஸ்பான்சர்ஸும் வந்திருக்காங்களாம். ரித்துக்கு பொண்ணுங்களே பிடிக்காதாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ரித்துவா இந்த கேர்ள்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களாம். அதனாலே இந்த பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காதாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காஸ்டியூம் போட்டு இவங்க எடுக்கிற அந்த டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் ஆகுமா. அப்போ ஒரு வீடியோ முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் பாத்துக்கோங்க. வீடியோ எடுக்கும் போது அவங்க அப்பா இவ்வளவு திட்டினாலும் இவரு ரொம்ப சைலண்டா இருப்பாராம். என்னடா நான் இவ்வளவு திட்டுறேன், நீ ரொம்ப சைலண்டா இருக்க அப்படின்னு கேட்டா, அட போங்க டாடி, நீங்க திட்டும் போது உங்க வாய் தான் வலிக்க போகுது, நான் என்ன பண்றது அதுக்கு, அதனாலதான் நீங்க எவ்வளவு திட்டினாலும் நான் ரொம்ப சைலண்டா இருப்பேன், இப்படி கிண்டலாவும் பதில் சொல்லுவாராங்க. இவருடைய இந்த இன்டர்வியூ வீடியோஸ் எல்லாம் பாக்குற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, களத்தூர் கண்ணம்மா படத்துல கமல் சார் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இவர் இருக்காரேப்பா, இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷோடைய குட்டி வெர்ஷன் மாதிரியே இருக்காரே, இப்படி எல்லாம் பல பேர் கமெண்ட் பண்றாங்க. உங்களுக்கு இவரை பார்க்க கமல் சாரோடைய குட்டி வெர்ஷன் மாதிரி இருக்கா இல்ல ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய குட்டி வெர்ஷன் மாதிரி இருக்கான்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவருக்கு 7 வயசு ஆகுது. ஒரு பக்கம் ஆக்டிங், ஒரு பக்கம் சிங்கிங், இது மூலமா நிறைய பட வாய்ப்பும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு தனுஷ் அவர்கள் கூட நடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசையாம். அதுவும் அவருடைய பையன் கேரக்டர் பண்ணணும் ஆசையாங்க. இவர் போட்ட கெட்டப்ல இவருக்கு பிடிச்ச கெட்டப் எதுன்னு கேட்டா டைலர் கெட்டப் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாட ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவர் ஒரு சிஎஸ்கே ஃபேன் அண்ட் தோனி அவர்களோட வெறித்தனமான ஒரு ரசிகராம். எப்படியாவது நான் தோனி சார ஒன் டைம் ஆச்சும் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவருடைய எய்ம் பெரியவனா வளர்ந்து என்னவா ஆகணும் கேட்டதுக்கு விண்வெளி ஆராய்ச்சியாளரா ஆகணுமாங்க. சோ இவருடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.